எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பாடல் என்னன்னா, இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன இந்த வசனம் என்னன்னா, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, 28வது வசனம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட சொன்ன 28வது வசனம் இது. அப்போ இப்போ இவர் ராமானுஜர் வடக்கி அதெல்லாம் போகக்கூடாதுமா, இங்கேதான் இருக்கணும்ன்ற. அப்ப அவ இன்னொன்னு சொல்றா, இது மாதிரி 81 சொல்லிட்டு இருக்கா. இதுல ஒன்று சொன்னதுதான் இது. திருக்கோளூர் இதுதான் அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே அப்படின்றார். சஞ்சயன் திருதராஷ்டிரனோட தேரோட்டி. அவன் தேரோட்டி மட்டும் இல்ல, சஞ்சயன் திருதராஷ்டிரர் கூட பிறந்தவன், திருதராஷ்டிரர் கூட படிச்சவன், குருகுலத்துல படிச்சவன். இவன் ஒரு சூதகுலத்தை சேர்ந்தவன். சூதகுலம்ன்றது என்னன்னா, ஆக்சுவலா அந்த காலத்துல அந்த அந்த குலத்தை உருவாக்கினா இல்லையா, உருவாக்கும் போது என்ன பண்றா, சத்திரிய வம்சத்தை ஆணுக்கும் பிராமண குல பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைக்கு சூதன்னு பேரு. அவளுக்கு பாதி பிராமண இது இருக்கும், அதனால்தான் அவளுக்கு பூணல் உண்டு. அவள்லாம் அப்பயே பூணல் போட்டுட்டா. அந்த காலத்துல பெண்களே பூணல் போட்டுட்டா. எல்லா குலத்துக்கும் பெண்கள், எல்லா இனத்தவருக்கும் பூணல் உண்டு அந்த காலத்துல. அந்த பூணலை போட்டு ஒழுங்கா கிரமம் பண்றானா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கும் நீங்க இந்த சில கோயில்களில் போறீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற கோயிலெலாம் போனீங்கன்னா சட்டையை அவுத்துடணும். சட்டையை உட்காந்த கோயிலில் உள்ளே போக முடியாது, பெரும்பாலான கோயிலில். தமிழ்நாட்டிலையும் சில கோயில்கள்லாம் அது இருக்குது. அது காரணம் என்னன்னா, நீங்கள் இந்த பூணலை போட்டிருந்தாலே சந்தியாவந்தனம்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அவ்வளவு முடிவுக்கு வருவா. பூணலாவது போட்டுருக்கானா, சந்தியாவந்தனம் பண்ணி எல்லாம் கிரமமாக பண்ணணும், அதெல்லாம் பண்ணுறது இந்துவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை பண்ண சொல்லிட்டான். அதில் சஞ்சயனுக்கு பூணல் உண்டு. சஞ்சயன் சூதகுலத்தை சேர்ந்தவன். சூத பௌராணிகர்னு நம்ம இதில் படித்தோம் பாருங்க, அந்த அந்த அவரும் இந்த குலத்தை சேர்ந்தவர் தான். சூத பௌராணிகர் இந்த குலத்தை சேர்ந்தவர் தான், இதை வளர்த்தவர். பகீரதன் இந்த குலத்தை சேர்ந்தவன் தான். இவெல்லாம் மகாபாரதத்தை வெளியில் சொன்னவா. சூத பௌராணிகர் மகாபாரதத்தை வெளியில் சொன்னவர். எல்லாருக்கும் அங்கங்கே வியாக்கியானம் பண்ணி, அங்கங்கே உபன்யாசம் பண்ணி எல்லாருக்கும் பரப்பினவர். சூத பௌராணிகர் பரப்பினவர். இவாளுக்கு அந்த காலத்தில் அதை இது ஒரு குல தொழிலாகவே கொடுத்துருந்தான். அந்த மாதிரி சஞ்சயன் அந்த குலத்தில் சேர்ந்தவன், தேரோட்டி. சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு தேரோட்டி. திருதராஷ்டிரனுக்கு தேரோட்டின்னா, அவன் பால்யத்தில் அவன் திருதராஷ்டிரனோட குருகுலத்தில் படித்தவன். எப்படி கிருஷ்ணரும் சுதாமாவும் படித்தாரோ அது மாதிரி படித்தவன், குருகுலத்தில் அவர் கூட படித்தவன். ரொம்ப ஞானி, சிறந்த விஷ்ணு பக்தன். அந்தராத்மாவை ஆத்ம சுத்தியோட கிருஷ்ணனை வழிபடுறவன். அவன் அதே மாதிரி திருதராஷ்டிரனோட நம்பிக்கை கூறியவன். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் தப்பாகவே இருந்ததுன்னா கூட அந்த விஷயத்தை என்ன செய்யலாம் அப்படின்றத கேட்டு பண்ணுறதுக்கு அவன் சஞ்சயனை தான் தேடுவானான். நியாயமான விஷயமா இருந்ததுன்னா, அதில் இது இருந்ததுன்னா, தப்பு எதுவும் தன்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அந்த விஷயத்தை விதுரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பான் என்ன பண்ணலான்னு. ஆனால் இந்த பக்கத்தில் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே சஞ்சயனை கூப்பிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணலான்னு கேட்பான். ஏன்னா அது நட்போட நம்பிக்கைக்கு உரியவன். அதுதான் இவன் இந்த சஞ்சயனோட சஞ்சயன் என்ன பண்றான், கடைசியில திருதராஷ்டிரன் வானப்பிரஸ்தம் போகும்போது, வானப்பிரஸ்தம்ன்றது ஆட்சியெல்லாம் முடிச்சுட்டு கடைசி காலத்தை தள்ளுறதுக்காக அவன் காட்டுக்கு போயிடுவான். காட்டுக்கு போய் அங்கே போய் தவம் பண்ணுவான். அதுக்கு போகும்போது திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன், சஞ்சயன், இவன் 5 பேர் தான் போறான் கடைசியில. அது மாதிரி அது மாதிரி சஞ்சயன் ரோமகர்ஷணனும். ரோமகர்ஷணன்னா என்னன்னா, உடம்பெல்லாம் முடியிருக்கும், உடம்பு ஃபுல்லா முடியிருக்கும். அவளுக்கு அந்த இவருக்கு என்னன்னா, அந்த கிருஷ்ணனை பத்தி சொல்லும்போது பார்த்தா இந்த மயிர்கூச்செரியுமோ, மயிர்கூச்செரியதுன்னு சொல்லுவா இல்லையா தமிழ்ல. அப்படியே இந்த உடம்புல இருக்கிற முடியெல்லாம் சிலுத்து நிற்கும். அதுதான் ரோமஹர்ஷன்னா. அதுதான் ரோமம்னா முடி, ஹர்ஷன்னா வடைச்சு நிற்கிறது. அதுதான் ரோமஹர்ஷன் அவருக்கு பேரான், சஞ்சயனுக்கு பேரான். சஞ்சயன் மகா ஞானி. அவர் என்ன பண்றார், ஒரு தடவை திருதராஷ்டிரன் இவன் கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா, இடத்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா,
கிருஷ்ணன் தூது வந்துட்டு போன மாதிரி சஞ்சயனை தான் தூது அனுப்புகிறாராம் திருதராஷ்டிரன் பாண்டவர்கள்ட்ட. பாண்டவர்கள்ட்ட ஒரு தரம் தூதா போனவும், இவன் தூதா போனப்ப விதுரர் ஒரு தரம் போனார், இவன் ஒரு தரம் போகிறான், இந்த தரம் இவன் போகிறான். இந்த தரம் பாண்டவர்கள்ட்ட தூது போகும்போது அங்கே வந்து கிருஷ்ணனும் ருக்மணியும் தனியாக இருக்கலாம். அவ அதே மாதிரி அர்ஜுனனும் பாஞ்சாலியும் தனியாக இருக்கலாம். இவன் 4 பேர் ஒன்றா உட்காந்துட்டு அந்தரங்கமாக இவ பேசிட்டு இருக்கும்போது இவன் வராராம். அப்போ கிருஷ்ணன் என்னன்னு சொல்றாரு, எல்லாரையும் யார் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு வெளியில் வாய்க்கால்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த சஞ்சயன் தூது வந்த விஷயமா போகிறான். சஞ்சயன் போகும்போது சஞ்சயன் வந்திருக்காருன்னு உடனே அந்த வாய்க்காவலாலேயே ஒன்றும் சொல்ல முடியல. நான் சஞ்சயன் வந்திருக்கேன்னு சொல்லுன்னு சொல்கிறார். இவர் போய் சொல்கிறார் சஞ்சயன் வந்திருக்கான்னு பண்ணிட்டு. சஞ்சயனா உடனே உள்ளே அனுப்புனாராம். அப்படியே அவள் இருந்த கோலத்தில் எப்படி இருந்தாலோ அப்படியே, அதாவது அவள் படுத்திருந்தாளாம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் காலை போட்டு ஒரு மாதிரி சரியில்லாத படுத்திருந்தாளாம். அந்த கோலத்திலேயே வர சொன்னாராம். அதை இவர் உள்ளே போனாராம். சஞ்சயன் உட்காந்து எல்லாம் பேசினாராம். சொன்னாராம் கிருஷ்ணனை கிருஷ்ணனுக்கு வந்து திருதராஷ்டிரன் தூது அமைச்சப்போ அது நடக்காதுன்னு தெரியும். இருந்தால் கூட கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதுக்காக சஞ்சயன் வந்து சரி நான் போயிட்டு வரேன்ட்டு வராராம். திருதராஷ்டிரன் வந்து போரை நிறுத்தணும், எப்படியாலும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு தர்மர்கிட்ட சொல்லி தர்மரை கொஞ்சம் கோவத்தை குறைக்கலாம், பீமரை கோவத்தை குறைக்கலாம், பாஞ்சாலிக்கு நடந்த அவமானத்தை பெருசாக மனசில் வச்சுக்க வேண்டாம்னு மனசில் சொல்லி அவன் கோவத்தை குறைக்கலான்றதுக்காக அனுப்புகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறார், அதை இவர் வந்து சஞ்சயன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தூது போனாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இவள் பெரிய அபவாதத்தை பண்ணிட்டா, 13 வருஷம் 12 வருஷம் அவள் இதுவும் அனுபவிச்சுட்டா. அஞ்ஞானவாசம் 12 வருஷம் வனவாசம் அனுபவிச்சுட்டா, 1 வருஷம் அஞ்ஞானவாசம் முடிச்சுட்டு இப்போ எனக்கு நாட்டை கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு தான் அனுப்புகிறா. கிருஷ்ணன் அனுப்புகிறா. எடுத்தது முதல்ல சஞ்சயனை வந்து நீ கோவிச்சுக்காத, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன், ஒன்றும் அவசரப்படாத, பொறுத்துக்கோன்னு தர்மருக்கு சொல்கிறதுக்கு தான் அனுப்புகிறாரு திருதராஷ்டிரன். ஆனால் சஞ்சயன் வரும்போது என்ன நினைக்கிறேன், சஞ்சயனுக்கு வரும்போதே தெரியும் இவன் எப்படியும் துரியோதனை கொடுக்க மாட்டான். அதுக்குள்ளே துரியோதனுக்கு என்னென்னவோ மாறிடுறது மைண்டெல்லாம். இவன் கொடுக்க மாட்டான் தெரியும். ஆனால் நமக்கு வந்து கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. அதனால் போயிட்டு ஒன்று வந்தாராம். உள்ளே வந்தவங்க விழுந்து இப்போ கிருஷ்ணனை சேவிக்கிறாராம். கிருஷ்ணன் வந்து வாடா சஞ்சயான்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாராம். அவள் இருந்த கோலங்கள்லாம் சாதாரணமாக ஒரு ராஜாக்கள்லாம் அவள் அந்தரங்க அறையில் சேர்க்கவே மாட்டாள் யாரையும். அதெல்லாம் அந்தரங்க அறை. அந்த அறையில் யாரையும் உள்ளே கூடுமா. அவள் வெளியில் வந்துடுவா, இல்லாட்டா வேற எங்கேயாலும் ஒருத்தர் வெயிட் பண்ண சொல்லுவா, அதை வரேன்னுவா. அந்த மாதிரி தான் நேராக அந்த அறைக்கு உள்ளேயே கூப்பிடவே மாட்டாள். அந்த மாதிரி அது மாதிரி நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா என்ன, கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனோட நம்பிக்கைக்கு உட்பட்டு என்னை வந்து அப்படியே உள்ளே கூப்பிட்டுக்கிறதுக்கு நான் போகிறதுக்கு இருந்தது. அதான் அந்தரங்கம் முக்கியனோ செஞ்சேனே போலே. அந்தரங்கம் கிருஷ்ணனோட அந்தரங்க அறைக்குள்ளேயே போகிற அளவுக்கு எனக்கு அந்த 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 இதை கொடுத்துருந்தாரா பெருமாள், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருந்தாரா பெருமாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றா. சஞ்சயன் இது மட்டும் இல்லை, பாரத போர் நடக்கும்போது வியாசர் வராருங்க. வியாசர் வந்து திருதராஷ்டிரனுக்கு உனக்கு டெம்பரரியாக நான் கண்ணு கொடுக்குறேன், இந்த பாரத போர் நடக்கிற வரைக்கும் இந்த கண்ணு இருக்க நான் என்னோட ஞான சக்தியால் கொடுக்குறேன், அந்த கண்ணு உனக்கு தெரியும், நீ அதால் பார்த்துக்கோ அப்படின்றார். ஆனால் திருதராஷ்டிரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பாரத போர் எல்லாம் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிறது பிடிக்கல. ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள துரியோதனன் வந்து என்ன ஆகணும் அதை நம்ம கண்ணால் பார்க்கணுமான்றது. அதனால எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, சஞ்சயனை கொடுத்துட்டு போங்க, சஞ்சயன் வந்து எனக்கு பார்த்து சொல்லட்டும்னுவோம். சொன்ன உடனே வியாசரோட சிஷ்யன் தான் சஞ்சயன். சஞ்சயன் வந்து வியாசரோட சிஷ்யன். சொன்ன உடனே வியாசர் வந்து சஞ்சயனுக்கு கொடுத்துருக்காரு. அந்த இதை அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? சஞ்சயன் தான் மகாபாரதத்தில் சஞ்சயன் வந்து பகவத்கீதை உபதேசத்தை கேட்டவன். இங்கே போர் முறையில் நடக்கிறது, அது அவனுக்கு அங்கே ஞானக்கல்லில் தெரியுது, அவனுக்கு எல்லா அர்த்தமும் புரியுது. ஆனால் இங்கே இருந்த அவளுக்கு ஒரு பீஷ்மருக்கோ துரோணருக்கோ எல்லாம் கூட புரியல. அந்த நேரத்தில் அவளுக்கு கண்ணை மறைக்கிறது, இது கண்ணை மறைக்கிறது. ஆனால் சஞ்சயனுக்கு என்ன புரியுது, திருதராஷ்டிரனுக்கு ஒன்றும் புரியல. அந்த பகவத்கீதைக்கு அர்த்தத்தை சொன்னால் அது என்னன்னு அவருக்கு புரியல, முடிச்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி சஞ்சயன் வந்து அவ்வளோ உதாரணம், அவ்வளோ ஞானி, பரமஞானி, பரம பக்தன், மகாவிஷ்ணு பக்தன். அவனுக்கு வந்து கிருஷ்ணனோட நேராக கிட்ட போய் உட்காந்து கிருஷ்ணனோட அந்தரங்க அருகிலேயே நோஞ்சி பேசுகிற அளவுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்தது. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சதா என்ன? நான் சாதாரண முயல் புழுக்க வயல்வெளியில் கலந்தாருன்னா, வயலில் கலந்தாருன்னே, வரப்பில் கிடந்தாருன்னே, என்னை பற்றி என்ன இருக்கு கவலை, அதனால நான் போகிறேன், வெளியே ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. இதை
நாளைக்கு அடுத்ததாக அடுத்த இதை பார்ப்போம், அடுத்த பகுதியை பார்ப்போம், அடுத்த வசனத்தை பார்ப்போம். தேங்க்யூ.